ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம லவ் கிளினிக் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேயே ஒருத்தரை பார்த்து லவ் பண்ண பார்ப்பாங்க. பட் அந்த நபருக்கு சிங்கிங் பாட்டு பாடுறாங்க பாருங்க, அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் இந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக ஸோ நம்மளும் பார்த்தா ஒரு சிங்கராக மாதிரி ஒரு பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தா சிங்கிங்க்கு போகிறாங்க. ஸோ நிறைய இடத்துல பார்த்தா அவமானப்படுறாங்க. கடைசியாக லவ் கிளினிக் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஜாயின் பண்ணுறாங்க. நம்ம பாட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பாட்டு சொல்கிற நபரும் பார்த்தா அவர் தான் ஹீரோயினே வச்சுக்கலாம். அவர் தான் மொத்த ஸ்டோரியாக கொண்டு போவாங்க. ஸோ கடைசியாக என்ன ஆகுது, இந்த ஹீரோயின் நல்லா பாட்டு கற்றுட்டு அந்த அவர்கிட்ட போய் லவ் சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணாலா, பாட்டு கற்றுனாலா இல்லையா, ஸோ இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தா ஒரு ட்ராமட்டிக் படமாக தான் கொண்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ்ஸெலாம் இல்லைங்க. ஸோ முக்கியமாக பார்த்தா ஒரு காமெடியாக தான் கொண்டு போயிருக்காங்க. காமெடியில் பட் எங்கேயுமே காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் ஜெனிலியா மாரி ஆக்ட் பண்ண பார்த்துருப்பாங்க. பட் நிறைய இடங்களில் கிரிஞ்சாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப பார்த்தா கிரிஞ்சாக தான் நடிச்சிருப்பாங்க. அந்த ஹீரோயின் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காமெடி சீனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்ற எங்கேயுமே பார்த்தா ஒர்க் அவுட் ஆகலை. முழுக்க காமெடியாக தான் கொண்டு போகிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் காமெடி அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா இது பழைய காலத்து மூவி அப்படின்றதால இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக செட் ஆகுது. 2012 ரிலீஸ் ஆன படம் தான் இது. இப்போதைக்கு தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் போராக தான் இருக்கும். அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் கிடையாது. பட் அந்த டைமில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே பார்த்தா ஒரு இம்ப்ரெஷனான படமாக இருந்திருக்கும். அந்த ஹீரோயின் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. பட் இப்போ பார்க்க சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ ரொம்பவே பார்த்தா கடுப்பாக இருக்குது, எந்த மூவியுமே இல்லை அப்படின்ற பட்சம் கண்டிப்பாக இந்த மூவி நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில காமெடி சீன்ஸ், ஒரு சில லவ் சீன்ஸ், அந்த பொண்ணு பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தா எப்படி முடிச்சாங்க, யார் கூட எந்த பேர் கூட சேர்ந்தாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு டீசென்டபிள் வாட்சபிள் மூவினே சொல்லலாம். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து கிடையாதுங்க. ஸோ ரேட்டிங் படி 5க்கு கண்டிப்பாக ஒரு 2 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். ஸோ லவ் மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மூவிலாம் உங்களுக்கு தேவைப்பதான் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.